ஓம் திரையம்பகை யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத். சைவம் ஒரு பதிவு. திரிபுராந்தகர். இறைவன் தன் பக்தர்களை மட்டுமின்றி தன்னை வழிவிடும் தேவர்களையும் முனிவர்களையும் அவ்வப்போது சோதிப்பதுண்டு. அவ்வாறு தேவர்களை சோதித்ததின் அடையாளமாகவும் வீரச் செயல் புரிந்ததின் ஆதாரமாகவும் திகழ்கிறது திருவதிகை திருக்கோயில். இது சிவபெருமானின் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று. இதன் தல வரலாறு என்று பார்க்கும்போது, தாரகன் என்னும் அசுரனின் மகன் தாரகாசுரன். இவன் கடுந்தவம் புரிந்து பிரம்மாவிடமிருந்து வரங்களை பெற்றான். வரங்களை பெற்ற ஆணவத்தில் தாரகாசுரன் தேவர்களை துன்புறுத்தினான். எனவே அவனை முருகப்பெருமான் அளித்தார். தாரகாசுரனின் புதல்வர்கள் தாருகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாலி. இவர்கள் பிரம்மாவை வேண்டி தவம் புரிந்து பல வரங்களை பெற்றனர். அதன்படி மூவருக்கும் 3 பறக்கும் நகரங்களை அளித்த பிரம்மா 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 3 நகரங்களும் அருகருகே வரும்போது இந்த நகரங்களுக்கு அழிவு ஏற்படும் என்று கூறினார். வரங்களை பெற்ற மூவரும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்தனர். துன்பத்தில் தவித்த தேவர்கள் கையிலில் சிவபெருமானை சந்தித்து தங்களின் துன்பத்தை போக்கி அருளும்படி வேண்டினர். 3 அசுரர்களை அழிக்க தேவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆற்றலில் பாதியை அளித்தால் மட்டுமே முடியும் சாத்தியம். எனவே பாதாளத்தை குறிக்கும் விதமாக 7 தட்டுக்களை கீழ்ப்புறமாகவும், வானுலகை குறிக்கும் விதமாக 7 தட்டுக்களை மேல்புறமாகவும் அஷ்டமா நகரங்கள் சுற்றி இருக்குமாறும் ஒரு தேரை உருவாக்கச் சொன்னார் சிவபெருமான். பூமியை வீடமாகவும், சூரிய சந்திரர்களை சக்கரங்களாகவும், உதய அஸ்தமன மலைகளை அச்சாகவும், பருவங்களை கால்களாகவும் கொண்டு அந்த தேர் உருவாக்கப்பட்டது. 4 வேதங்கள் குதிரைகளாகவும், சந்தஸ் கடிவாளமாகவும், ஓம் எனும் பிரணவம் சாட்டையாகவும் அமைந்தன. பிரம்மா தேரோட்டியானார். கங்கை முதலிய நதிப்பெண்கள் சாமரம் வீச விந்திய மலை குடையானது. வைதீக தேர் என்ற பெயருடன் தம் முன்னால் நிறுத்தப்பட்ட தேரில் மேருமலையை வில்லாக்கி, வாசுகி என்னும் பாம்பை நானாக்கி, திருமாலை அம்பின் தண்டாக்கி, வாயுவை வாள் சிறகாக்கி, அக்னியை அதன் நுனியாக்கி, அதன் அம்பை கையில் ஏந்தியவாறு உமாதேவியுடன் 3 அசுரர்களையும் அழிக்க புறப்பட்டார். அப்போது முப்புறத்தில் 3 அசுரர்களும் வாழ்ந்த பொன், வெள்ளி, இரும்பு கோட்டைகள் ஒரே இடத்தில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. 3 அசுரர்களும் சிவபெருமானுடன் போர் புரிய வெளியில் வந்தனர். அசுரர்களின் அகம்பாவத்தை பார்த்த சிவன் அவர்களை அழிக்க வில்லை வளைத்து அம்பை நாணேற்றினார். அப்போது தேவர்கள் அனைவரும் தங்களின் சக்தியில் பாதிபலம் இருப்பதால் தான் சிவபெருமானால் அசுரர்களை அழிக்க முடியாது என்ற அகந்தை கொண்டனர். அவர்களின் எண்ணத்தை அறிந்த ஈசன் லேசாக சிரிக்க அடுத்த கணமே தேர் முறிந்தது. தேவர்கள் செய்வதறியாது திகைத்தனர். திருமால் ரிஷப வடிவம் கொண்டு சிவனை தாங்கிக் கொண்டார். மீண்டும் ஒருமுறை சிவபெருமான் சிரிக்க உலகமே நடுங்கும்படியாக ஒரு தீப்பிழம்பு உருவாகி ஒரு நொடியில் அசுரர்களின் 3 கோட்டைகளையும் சாம்பலாக்கியது. ஒரு சிரிப்பில் தங்கள் சாம்ராஜ்யம் விழும் என்பதை சற்றும் எதிர்பாராத அசுரர்கள் திகைத்து பின் தாங்கள் பெற்ற வரத்தின்படி தங்கள் மீது அம்பு எய்துமாறு வேண்டினர். சிவனும் அப்படியே செய்து அவர்களை ஆட்கொண்டார். தங்கள் உதவி இல்லாமலேயே சிவபெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கி தலைகவிழ்ந்தனர். திரிபுரம் எரித்த வீரட்டானேஸ்வரர் என்ற இந்த கோயிலில் திருஞான சம்பந்தருக்கு திருநடன காட்சி அருளியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவடி அளித்தது, அப்பரின் சூளை நோயை நீக்கியது, அவர் தம் சகோதரி திலகவதியார் திருத்தொண்டாற்றியது என்று பல்வேறு நிகழ்வுகளின் தலமாக இந்த திருவதிகை விளங்குகிறது. இந்த திரிபுராந்தகர் வரலாற்றை யார் கேட்டாலும் அதை படித்தாலும் சர்வாபீஷ்ட சித்திகளை அடைவார்கள் என்பது திண்ணம். ஓம் திரையம்பகை யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத்.